ஸோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் தீஸ். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையல்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையலில் நம்ம ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி ஃபுல் அயன் ஆர்மர் செட் தாங்க நம்ம இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். நேராக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுவாங்க. அந்த பிஜிஎம் ரொம்ப அடிக்ட். அந்த பிஜிஎம் ரொம்ப அடிக்ட். ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு அயன் ஆர்மர் இல்லை, ஒரு அயன் ஸ்வாடு ஒரு ஷீல்டு வேற ஒன்றும் இல்லை, ட்ரையல்ஸ் இது மைண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஸோ அதுதான் அது ஓகேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த இடத்துலலாம் மெயின் பண்ணிட்டு ஒரு இடத்துல கீழே போகலாம். மெயின் பண்ணி கேவில் போயிட்டு உங்களை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைனுக்குள்ளே தொடர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ படாக்குன்னு ஒரு வெளிச்சத்தை போட்டுருவோமா? ஆப்ராக்கா டாப்ராக்கா டூப்ராக்கா டும்ப்ரா. உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் 2 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இப்போயே முடிச்சிடாதீங்க. இன்னும் நான் 3, 2, 1 சொன்ன கவர்மெண்ட் அடுத்த 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 1 3 2 இன் 2 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. என்ன நடக்கணும்? 2 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம் இன்னும் எப்படி பிரைட்னஸ் வருதா இல்லைன்றதை நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் அப்புறமேட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஸோ இன்னும் நம்ம சேனல் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 28 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நம்ம இன்னும் இருக்கோம் கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. டோட்டலே இன்னும் 28 தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் அதுவும் இப்படி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ எடிட்டிங் இப்போ தான் பண்ண ஆரம்பித்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எடிட்டிங் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதே வீடியோ தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்ற இது உங்களுக்கு வந்திருக்கும். அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணல. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரியே இருக்கலாமா, இல்லைனா அந்த நம்ம கேம் பிளே விளாண்டுட்ருக்கோம்ல, ஸோ அது மட்டும் இருக்கலாமான்றதையும் இங்கே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி நான் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் அப்புறமேட்டு மறந்துட்டு இது பண்ணி ஏதாவது தப்பாக இருந்ததுனாலும் ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இனிமேல் எதுவும் வராது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் இந்த ஒரு பள்ளமாக இருக்குது, போட்டு ஓடுமா? ஷீல்டு எடுத்துகிட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த இடத்துல வேறு வழியே இல்லை. டர்ட்டு ஏதாவது வச்சுட்டு போயிட்டு வெறும் பள்ளமாகவும் இருக்குது. அந்த இடத்துல எங்கேயாவது அயன் இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. பார்ப்போம். அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அயன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அங்கெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கிட்டேயும் அயன் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கிட்டே இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த அயனுக்கு மைண்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்போ வரைக்குமே ஒரு சம்பவமே நடக்கலை. நான் மைண்ட் பண்ணிட்டு போகிற வரைக்கும் ஒரு சம்பவமே நடந்திருக்காது. காரணம் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நான் அந்தளவுக்கு சேஃப்டியாக போயிட்டுருந்தேன். ஸோ நான் அயனோடக்குள்ளே உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் கரெக்டாக உங்களை அயன் இருக்கிற இடத்துல உங்களை சந்திக்கிறேன்.
அதுக்குள்ளே எப்படிடா இங்கே இந்த மாதிரி வந்துட்டு கால் வந்துருந்தது, எங்கள் அப்பா வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் அந்த சமயத்தில் மட்டும் கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு அயன் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து மைண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே போவேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மைண்ட் பண்ண போகிறேன். மைண்ட் பண்ணியாச்சு, வெற்றிகரமாக கீழேயும் விட்டாச்சு. ஐயோ சாமி, ரெண்டுத்தையுமே கீழே விட்டோம். இதுக்கு பேசாமல் ப்ளஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னும் நிறைய அயன் எடுக்க போகிறோம். ஸோ இன்னொருத்த வந்துட்டான்டா. கெட்டண்ணா சாவு சாவு ஏன் அடிச்சு போடணும். சாவலை 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 சாவலை. அப்படியே போய் பள்ளத்தூள் வந்துருப்பாங்க. பள்ளத்தில் வந்துட்டானா? பள்ளத்தில் வந்து தாவணி செத்துட்டான், தற்கொலை செய்து கொண்டான். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஓரளவுக்கான கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ இதே போதும், அதுக்கு மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன் எல்லாம். ஸோ கீழே கொஞ்சம் அயன்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா யோசிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடலாமா? எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் ஆர்டர்லாம் வேணாம் கைஸ், பேசாமல் நான் உங்களை கீழே போயிட்டு சந்திக்கிறேன். மீன்ஸ் வந்து கீழே மீன்ஸ்னால் அங்கே கீழே வந்து கொஞ்சம் கேவ் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அயன்ஸ் இருக்கும், அயன்ஸ் இருந்தாலும் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே போகலாம் தான் நினச்சேன். கீழே நிறையா மாப்ஸோட சவுண்டு கேட்டதுனால நான் வந்து கீழே போகாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டேன். ஸோ அதை காட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வேர்த்ததுனால ஃபேனை போட்டு அதனால அப்படியே நல்லா சுத்தனாக தூங்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா தூங்கிட்டேன். அப்புறமேட்டு ஐயோ வீடியோ போச்சுன்ட்டு இருந்துச்சு வந்து உட்காந்து வந்து உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் அந்த கீழே போகல, நான் கட் பண்ணி சமயத்தில் நான் போய் எடிட்டிங்கில் பார்த்துட்டேன். இன்னொரு நட போய்ட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 16 அயன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவு, அப்புறமேட்டு 2 ஆரோஸும் இருக்குது. ஸோ 16ல் ஃபர்ஸ்ட் அயன் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துச்சா நான் விடல. ஸோ கைஸ் நான் ஆர்மர் சேவக்குள்ளே இந்த சிந்தி கைஸ் ஒரு கெட்ட செய்தியும் இருக்குது, ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. நல்ல செய்தி என்னென்னா நம்ம வந்து ஆர்மர் எடுத்துட்டோம், பட் ஆனால் செஸ்ட் பிளேட் இல்லை. அதே மாதிரி கெட்ட செய்தி அதுதான். நல்ல செய்தி வந்து நம்ம ஆர்மர் எடுத்துட்டோம், கெட்ட செய்தி செஸ்ட் பிளேட் இல்லை. அதுக்காக இப்போ வந்து நம்ம மைண்ட் பண்ண சென்று கொண்டிருக்கின்றோம் கைஸ். ஸோ ஸ்பீடாக போயிருக்கலாமா, மெதுவாக போயிட்டோம். அப்போ அது கேம் பிளே விளையாடக்குள்ள ஒரே ஒரு அயன் இருக்குது. அந்த அங்கே ஒரு அயனில் 8 அயன் இருக்குது, பார்க்குறீங்களா? அதோ பாருங்கள், பார்த்தீங்களா? 1 அயன் மட்டும் மைண்ட் பண்ணிட்டேன், நான் பட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் அங்கே தான் ஒரு மேஜிக்கு, 1 மைண்ட் பண்ண ஒன்னேவே நான் 8 ஆயிடும் பார்த்துக்கோங்க. அப்படி என்கிட்ட 8 அயன் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் கைஸ். அப்படி இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, 8 அயன் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், 8 அயன் இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனா இருங்க நான் இன்னொன்னோட வந்து ரீப்ளே போட்டு காட்டுறேன். இது பாருங்கள், அதோ தெரிகின்றதா, இருங்க வரோம், இருங்க தோ கைஸ், தோ காட்டுறேன் பாருங்கள், இதோ இருக்குது பாருங்க, ராத்திரி தான் 8 அயனு, அதுதான் நான் சொன்னேன் 8 அயனு கைஸ், 8 அயன் இருக்கா. இப்போ இந்த 8 அயனையும் உருகிட்டு செஸ் பிளே செய்யக்குள்ள உங்களைப்பா, செஸ் பிளேட் ஒன்று அதுக்குள்ளே நானே கேம் பிளேலேயே கட் பண்ணியிருக்கேன் கைஸ். பார்த்தீங்களா 8 அயன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செஸ் பிளேட் செய்ய போகிறோம். ஸோ தி மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், செஸ் பிளேட் செய்ய போகிறோம். செஸ் பிளேட் செஞ்சிட்டாங்க கைஸ். ஃபுல் ஆர்மர் செட்டை எடுத்துட்டோம். ஃபுல் ஆர்மர் சட்டி எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி தூக்கிடுங்க. அப்புறமேட்டு பெல் ஐக்கனை போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று தட்டி தூக்கும். ஸோ பை கைஸ், see you in the next video.